இது அசுரன். பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. பேய் இருக்கா இல்லையா? நாம் பேச போகிற இடத்துலலாம் சொல்லுவாங்க, பேயை எங்கள் அப்பா பார்த்துருக்காங்க, பேயை எங்கள் தாத்தா பார்த்துருக்காங்க, அவங்க பார்த்துருக்காங்க, இவங்க பார்த்துருக்காங்க அப்படி தான் சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். நான் பார்த்துருக்கேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் பேய் இருக்கா இல்லையா இதை எப்படி ஊர்ஜிதப்படுத்துறது? என்னதான் பேய் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னாலும் தனியாக நம்ம மட்டும் ஏதாவது ஒரு இடத்துக்கு, ஒரு காட்டுப்பகுதியோ இல்லை கல்லறை பகுதியோ இல்லை தன்னந்தனியாக இருட்டு பகுதியிலோ போகும்போது நமக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும். அந்த பயத்துக்கு பேர் கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லைன்னு சொல்லுவாங்களா, இருக்குன்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு உதடுகள் சொன்னாலும் உள்ளத்துக்குள்ளே ஒரு சின்ன பயம் வரும். அதுதான் பேய் இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வை நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடியது. அமெரிக்காவினுடைய கலிஃபோர்னியா மாநிலத்தில் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவியோட இரவு பார்ட்டியை முடிச்சுட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற தன்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு திரும்பிட்டு இருந்தார். நடு இரவு, அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை. அந்த இருட்டில் அவர் போய்கிட்டு இருக்கும்போது காரோட வெளிச்சத்தில் அந்த ரோட்டோட நடுவில் ஒரு சின்ன குழந்தை நடந்து போகிறத பார்த்துருக்காரு. தவழ்ந்து தவழ்ந்து போகிற மாதிரி போயிருக்கு அந்த குழந்தை. அதை பார்த்த உடனே அவங்க மனைவி குழந்தை அப்படின்னு கத்தியிருக்காங்க. ஜேம்ஸ் உடனே பிரேக்கை போட்டிருக்காரு. அடித்த பிரேக்கில் காரு சுற்றி நேராக ஒரு மரத்து மேலே போய் மோதின காரில் இருந்து கீழே இறங்கி ரெண்டு பேரும் தட்டு தடுமாறி அந்த குழந்தை எங்கன்னு போய் பாருமான்னு ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. அவரோட மனைவியும் நெத்தியில் அடிபட்ட அந்த காயத்தோட ரோட்டில் போய் பார்த்துருக்காங்க. குழந்தை அங்கே இல்லை. இவரும் வந்திருக்காரு. அந்த குழந்தைய பார்த்தியா, எங்கே அதை அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அந்த அம்மா, நீங்கள் அடித்த வேகத்தில் அந்த குழந்தை எங்கேயோ போய் விழுந்திருக்கும், உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளே அந்த இருட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. இருட்டில் சரியாக அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தெரியலை, ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு அப்படின்னு ஜேம்ஸ் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க மனைவி, இருங்க, காரில் ஒரு டார்ச் இருக்குது, நான் அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி காரை நோக்கி வந்திருக்காங்க. காரை நோக்கி போகும்போது காருக்குள்ளே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருந்திருக்கு. கொஞ்சமாக குனிஞ்சி கார் கண்ணாடி வழியாக பார்த்துருக்காங்க. இவங்க ரோட்டில் பார்த்த அந்த குழந்தை ஒரு அம்மா அவங்க மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க காருக்குள்ளே. இப்போ சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா? காருக்குள்ளே குழந்தைய கையில் வச்சிட்டு இருக்கிற அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஜேம்ஸோட மனைவி பேச முடியாமல், வாயை திறக்க முடியாமல் பதறி போய் பின்னால் நிற்கிற தன்னுடைய கணவரை நோக்கி, சீக்கிரம் இங்கே வாங்க ஜேம்ஸ் அப்படின்னு பதட்டத்தோடு கூப்பிட்ருக்காங்க. என்னாச்சு இவளுக்கு? காருக்குள்ளே போய் டார்ச்சை தானே எடுக்க போனா, இப்போ என்னாச்சு? வேகமாக அவரும் வந்திருக்காரு. என்னாச்சு சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காரு. காருக்குள்ளே பாருங்க அப்படின்னு சொன்னோடனே ஜேம்ஸ் குனிஞ்சி காருக்குள்ளே பார்த்துருக்காரு. காருக்குள்ளே யாருமே இல்லை. யாருமே இல்லை அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தான் அந்த குழந்தையும் அதனோட அம்மாவையும் நான் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா? இதை ஜேம்ஸோட மனைவி அவங்களுடைய புத்தகம் வெளியீட்டு விழாவில் மற்றவங்களோட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயந்தான். இன்ன வரைக்கும் அதற்கான விடையே தெரியல. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பேய் இருக்கா இல்லையா?